கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது வந்து புதிய நாளில் கூட அவரோட ஓய்வு நாளில் அவருடைய வேதத்தை குறித்து தியானிப்பதில் அவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் அவரை நன்றி செலுத்த கடமைப்பட்டலும். ஏதோ நம்ம இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட தேவன் அப்பா இந்த ஒரு புதிய நாளை நம்ம ஆயுச நாளில் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நாளில் கூட நம்ம அவருடைய தொடக்க கால ஆதி கால பிதாவை குறித்து தியானித்து வருகிற நாம வந்து இன்றைய நாளில் கூட அவர் நம்மளுக்கு தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட காயின் ஆபேலை குறித்து தியானிப்போம். நேற்றைய தினத்தில் ஆதாமை குறித்து தியானித்தோம். இன்று அவர்களுடைய பிள்ளைகளான காயின் மற்றும் ஆபேலை குறித்து தியானிக்க கிருபை பாராட்டியுள்ளார். இந்த காயின் ஆபேல் கதையும் நம்ம வந்து கேட்ட ஒரு காரியமாக தான் இருக்கும். நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து கேட்ட காரியங்கள் தான். இந்த ஆதாம் ஏவாள் எப்படி அவர்கள் வந்து மனிதனின் முதல் பாவமாக கருதப்பட்டதோ அந்த பிள்ளைகளான காயின் ஆபேலும் முதல் கொலையாக கருதப்படுகிறார்கள். கொலை செய்தவர்களாக அந்த பாவம் எப்படி துரத்திட்டு வருது பாருங்க. ஸோ இன்று வருடத்தில் கூட இந்த காயின் ஆபேலை குறித்து நம்ம பார்க்கும்போது மனித வரலாற்றிலே முதல் குடும்ப மோதல் இது. முக்கிய வேத குறிப்புகள் வந்து பார்க்கும்போது இவர் படித்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்லேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். தொழில் வந்து காயின் ஒரு விவசாயியாகவும் ஆபேல் ஒரு மேய்ப்பனாகவும் இருந்தார். காணிக்கை வந்து நம்மளுக்கு தெரிந்த பிரகாரமாக காயின் வந்து தன் நிலத்திலிருந்து ஏனோ தானோ என்று அவன் வந்து பார்த்து நல்ல செம்மையானதா தேவனுக்கு படைக்கணும் அப்படின்ற ஒரு மனமெல்லாம் இல்லை. ஒரு மனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று தன்னுடைய நிலத்திலிருந்து கனிகளை எடுத்து வந்தார், காய்கனிகளை. ஆனால் ஆபேல் வந்து பார்த்தோன்னா தன் மந்தையில் இருந்த தலையீற்றுகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். இதில் மனது தான் ரொம்ப முக்கியம். காயின் வந்து கடவுள் மேலே விசுவாசிச்சோம் முழு மனதோடுலாம் அப்படிலாம் இல்லை, பலியிடணுமே அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அதுவே ஆபேல் வந்து பார்த்தோன்னா கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் நாம மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய இருந்த தலையீற்றான முதல் இதுவான தலையீற்று கடவை வந்து பலியிட எடுத்துகிட்டு வந்திருக்காரு காணிக்கையா. இதை வந்து தேவன் வந்து ஆபேலும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆனால் காயினும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஸோ இந்த ஆபேலின் காணிக்கை ஏன் ஏற்கப்பட்டதுன்னா விசுவாசம் சொன்ன பிரகாரமாய் அவன் வந்து விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையானும் பலியும் செலுத்தினார். இந்த ஆபேல் வந்து தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு வந்து ஒரு மேன்மையான பலியை வந்து செலுத்தினார் என்று பார்க்கப்படுகிறது. முதலிடம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்காக தான் தனக்கு விருப்பமான உயிர்வானவற்றை தலையீற்றை கடவுளுக்கு கொடுத்தார். கடவுளுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் என்பதனால தான் அவன் தன்னோட குட்டிகளிலே தலையீற்று குட்டியை வந்து தேவனுக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ இருதயத்தின் நிலை அந்த காணிக்கையை விட வந்து தேவன் இருதயத்தின் நிலைமையை வந்து பார்ப்பார். தேவன் வந்து இருதயத்தை தான் பார்ப்பார். நான் சொன்ன பிரகாரம் தான் இந்த காயின் வந்து கனிகளை எடுத்துட்டு வந்தானே தவிர அவன் மனதார செய்யவில்லை. தேவனுக்கு என்று அவன் மனதார செய்யாமல் வந்து ஏனோ தானோ என்று செய்ததுனால தான் மனதை பார்க்கும் தேவன் அவருக்கு தெரியும் யார் விசுவாசத்தோடு எடுத்துட்டு வராங்க. நம்ம போடுற காணிக்கையோ இன்றைய நாள் கட்டத்தில் கூட நம்ம போடுற காணிக்கையின் எண்ணிக்கை பெருசு கிடையாது, குவான்டிட்டி பெருசு கிடையாது, குவாலிட்டி. நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு, நமக்கு இந்த நிலைமையில போடுறோம், தேவன் மீது உள்ள அன்பினால நம்ம செய்யறோமா இல்லை தேவனை ஏதோ செய்யணும் கடமை அப்படின்னு பண்றோமான்னு பார்க்கணும். ஸோ அதே போலதான் இங்க ஆபேலும் அவனுடைய காணிக்கை ஏற்கப்பட்டதுக்கான காரணம் வந்து விசுவாசம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தது, அவனுடைய இருதயத்தின் நிலை கர்த்தர் மேல் பிரியமாயிருந்தது. இதுதான் அவனுடைய காணிக்கை ஏற்கப்பட்டதுக்கான காரணம். காயினின் வீழ்ச்சி. இதோட காயின் வந்து தேவன் அங்கீகரிக்காத போதே வந்து நம்ம வசனங்களை பார்க்கும்போது அவனோட முக நாடிகள் வந்து மாறிட்டான். ஸோ ஆதியாக 4ஆம் அதிகாரம் எடுத்தோன்னா
இது 5ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டனான். ஸோ அடுத்த வசனமே, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றாராம். தேவன் அவன் முகநாடியை பார்த்துட்டு கேட்கிறார், நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை வரும், இல்லை என்றால் பாவம் தான் உன்னுடைய வீட்டில் படுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு அப்போவே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஏன்னா தேவன் காயினோட முகநாடி மாறும்போதே தேவன் புரிந்து கொண்டார். அப்போ கூட காயின் தன்னை ரியலைஸ் பண்ணாமல் ஏன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவன் யோசிக்கல. இல்லை தேவனிடத்தில் கூட கேட்டிருக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டிருக்கலாம். ஒருவேளை அப்படி கேட்டிருந்தா தேவன் அதை உணர்த்தியிருப்பார். தேவன் அது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பார். அந்த தாழ்மை அவனிடத்தில் இல்லை. அதை விட்டுட்டு அவன் முகநாடியோடு தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டானே தவிர தான் தப்பு என்ன என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. இதனால் காயினுடைய வீழ்ச்சியும் பாடங்களும் பார்த்தோன்னா, எரிச்சலும் கோபமும். தேவன் தனது காணிக்கையை ஏற்காத போது காயின் மனம் திரும்புவதற்கு பதிலாக கோபம் அடைந்து தன் சகோதரனையே கொலை செய்தான்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தோன்னா அதே ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று பார்க்க முடிகிறது. இந்த எரிச்சலும் கோபமும் தான் காயினை வீழ்ச்சியில் ஆளாக்கியது. பாவத்தின் எச்சரிக்கை. கடவுள் ஆல்ரெடி அவன் முகநாடி மாறும்போதே எச்சரித்தாருன்னு பார்க்குறோம். வாசற்படியில் படுத்துக்கொள்ளும், அதை நீ ஆண்டு கொள்வா, அது உன்னுடைய அடைய ஆசைப்படும்னு. அப்படி தேவன் எச்சரித்தும் அவன் அதையும் புரிஞ்சுக்கல. ஏன் தான் காணிக்கை ஏற்கப்படலன்றதையும் புரிஞ்சு மனம் திரும்பலை. எதையும் பண்ணாமல் அவனோட கோவத்தை எரிச்சல்னாலும் போய் முதல் பாவத்தை தந்தை செய்தால் பையன் முதல் கொலையை செய்து தன் சகோதரனை கொலை செய்து விட்டார். தண்டனை. இதனால் இந்த கொலை செய்யும்போது கூட பார்த்தோன்னா, நம்ம கர்த்தர் அழகாக கேட்பார். நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் 10ஆம் வசனத்தில் அதற்கு 9ஆம் வசனத்தில் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் என்ன சொன்னான்னா, அப்போ கூட அவன் திமுற பதில் சொல்கிறான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றானா. அனைத்தையும் ஆதியும் அந்தமும் உருவாக்கிய தேவன் அவருக்கு தெரியாமையே தெரிந்துதான் கேட்கிறார். அவர் அந்த நேரத்திலேயாவது காயின் ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுமா? ஐயோ ஆமாப்பா, எனக்கு கோபம் எரிச்சலும் உண்டாயிடுச்சு, அதனால் நான் தெரியாமல் என் தம்பி என் சகோதரனை கொலை செய்து விட்டேன், என்னை தயவா மன்னிங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். கடவுள் ஒரு வேளை எதிர்பார்த்திருக்க கூடும். அந்த நேரத்திலேயாவது ஒரு மனம் திரும்புதல் ஏற்படக்கூடும் என்றுதான் அவர் கேட்டிருக்க கூடும். அதற்கு அப்பயும் அவனுடைய திமிரா நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றாராம். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அது இறந்து போன அந்த ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, நீ என்ன செஞ்ச அப்படின்னு அழகாக கர்த்தர் கேட்குறார். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையும் கொடுக்குறார். அந்த தண்டனையை பார்த்தோன்னா, நிலத்திலிருந்து வந்த சாபம். ஆபேலின் ரத்தம் பூமியில் செஞ்சியதால் பூமி அவனுக்கு இனி தன் பலனை தராது என்று தேவன் கூறினார். இவர் யாரு? காயின் யாரு? விவசாயி. எதை நம்பி இருக்கிறது? விவசாயத்தை நம்பி. ஸோ இங்கேயே கடவுள் நிலத்தின் நிலத்திலிருந்து வந்த சாபம். ஆபேல், உன் சகோதரனுடைய ரத்தம் இந்த நிலத்தில் சிந்தப்பட்டது, இனி இந்த நிலம் உனக்கு இது தராது, பலன் தராதுன்னு அங்கே ஒரு தண்டனையை கொடுத்துட்டார். மேலும் காயின் பூமியில் நிலையற்றவனாய் அலைந்து திரிவானாய் இருப்பான் என்றும் சபிக்கப்பட்டார். ஒரு நிலையற்றவனாய் அவன் அலைந்து திரிவான் என்றும் சபிக்கப்பட்டார். இது அவன் வாழ்வதற்காகவும் இது பார்த்தோன்னா அவன் வாழ்வதற்கையும்
சமூக பாதுகாப்பையும் இழந்து விட்டதை காட்டுகிறது. அவன் வாழ்வாதாரமே, ஏன்னா அவனுடைய வேலையே விவசாயம் தான். அந்த விவசாயம் மண்ணை நம்பி, அந்த மண்ணே உனக்கு பலன் தராதுன்னு சொன்ன பிறகு அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அது இல்லாமல் நிலையற்ற வாழ்க்கை, அங்கே இங்கேயுமாய் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை உண்டாயிடுச்சு. ஸோ இந்த 2 காரியங்களை மூன்றாவதாக பார்த்தோன்னா, சாபத்தின் மிகப்பெரிய பகுதியாக தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நோத் என்னும் தேசத்தில் குடியேறினான். 3 சாபங்கள், 3 தண்டனைகள் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, அவன் நிலத்திலிருந்து சாபம். நிலத்திலிருந்து வந்த சாபம் அவன் இனி நிலம் அவனுக்கு பலன் தராதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஆபேலோட ரத்தம் மண்ணில் சிந்தியதால் அந்த மண் இனி அவனுக்கு பலன் தராதுன்னு சொல்லிட்டாரு. 2வது, நிலையற்றவனாக தெரியுதல், ஒரு பிடிப்பு இல்லாமல் நிலையற்றதாக தெரியுதல். 3ஆம் பார்த்தோன்னா அந்த நோத், அதாவது தன் தேவனுடைய சமூகத்தை அந்த நோத்தை விட்டு செல்லுதல் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடிய தண்டனை. ஏன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு நீக்கின பிறகு என்ன பண்ண முடியும்? எந்த இடத்துல இருந்தால் என்ன தேவனோட சமூகம் இல்லை என்பதை நினைத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் தேவனோட சமூகத்துல இருந்து நம்ம விலக்கப்பட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னே தெரியாது. அவ்வளோ ஒரு பொல்லாப்பான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ தேவனோட சமூகம், அவரோட கிருபை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. நம்மளோட பாவங்கள் கடவுளை எச்சரிக்கைக்குள்ள எரிச்சலுக்குள்ள ஆக்கவே கூடாது. அவருக்கு கோபத்தை மூட்டவே கூடாது. அதுக்கு முன்னமே நம்ம மனுஷங்க நம்ம தப்பு பண்ணுவோம் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது தப்பை சரி செய்து கொள்ளணும். எப்படி சரி செய்து கொள்வது? கடவுளிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பது, மனதார மன்னிக்க கேட்பது. இவன் எந்த காயலுக்கும் தேவன் மன்னிப்பு கொடுத்திருப்பார். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. தேவன் 2 சான்ஸை கொடுக்குறாரு. அங்கேயே தேவன் எங்கே ஆபேலுன்னு சொல்லும் போதே ஒன்று, ஐயோ அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு காலில் வந்துட்டுருக்கணும் இல்லையா? அடுத்ததாக பார்க்கும்போது அடுத்து வரவங்களையும் முன்னாடியே பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்லும் போதே அவன் உஷாராகி தன் சகோதரனை கொலை பண்ணக்கூடாது, தேவன் நம்மளை எச்சரிக்கிறாருன்னு உஷாராக இருக்கணும். எதையும் பண்ணாமல் விட்டதின் நோக்கமாக தான் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டான்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தோன்னா காயினின் குறி. காயின் தன் சாபத்தை கேட்டு என்னத்தை தேடுகிறேன் என்றும் என்னை தேடுகிறவன் என்னை கொன்று போடுவானே என்று பயந்தானா. ஏன்னா அவன் நிலையற்ற அங்கங்கயமா தெரியறதுக்காக கடவுள் அவனுக்கு சாபத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அவன் அதை சொல்லும் போது அவன் தேவனிடத்தை கேட்கிறான், நான் என்னை தேடுகிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானோ என்று பயந்தானாம். அதற்கு தேவன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளத்தை அளித்தாராம். அவனுக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்தால் அவர்களுக்கு ஒரு 7 மடங்கு பழிவாங்குதல் நேரிடும் என்பதை தெரிவிக்கும் ஒரு பாதுகாப்பு அடையாளம். நம் தேவன் எவ்வளோ ஒரு உண்மை உள்ளவர், எவ்வளோ ஒரு அன்பானவர் பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ ஒரு அன்பானவராக இருக்கிறார். அந்த இதில் பார்க்கும்போது அவன் பாவம் செய்தவன், காயின் ஒரு பாவம் செய்தவன். ஆனாலும் தேவன் அவனை நேசிக்கும் தேவனாக இருக்கிறார். அந்த பாவத்தை அவர் மன்னித்து அவன் கேட்ட உடனே அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை தொடுக, உன்னை ஒருவனாலும் உன்னை தொட முடியாது. அப்படி செய்தால் 7 மடங்கு பழிவாங்குதல் வரும் என்று அவ்வளவு அழகாக அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதுதான் நம்ம தேவன். அவர் அவ்வளவா நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை வைத்ததையும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த காயின் சந்ததியினர் பார்த்தோம்னா, காயினின் வழிமரபினர் நாகரிக வளர்ச்சியில் முன்னாடியாக இருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த தலைமுறை எவ்வளோ பாதிக்கப்படுது பாருங்க. தகப்பன் செய்த தவறு, ஆதாம் செய்த தவறு நிமித்தம் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதன் நிமித்தம் தான் மரணம், பாவம் எல்லாமே வந்தது. இப்போ அவங்களோட பையன் காயன், இவன் செய்த பாவத்தை நிமித்தம் முதல்
மரணம் இல்லை கொலையா வந்து இந்த ஆபேலோட மரணம் இருக்கின்றது. அதுவும் இதனால இவனோட சந்ததியே வந்து ஆவியின் வாழ்க்கையில வந்து விட்டு விலகி இருந்தனர்னு பார்க்க முடிகிறது. இவரோட பிள்ளைகளோட பெயர்கள் வந்து பார்த்தோன்னா ஏனோக். காயின் தன் மகனின் பெயரால் ஒரு நகரத்தை கட்டினான், இது மனிதன் தனக்காக பாதுகாப்பை தேடினான் என்று காட்டியது. கடவுள் வந்து அவன் மேலே கரிசனையும் இரக்கமும் வைத்ததுனால உன்னை தேடியும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்தது நிமித்தம் வந்து இவ்வளவு நிம்மதியாக அவனால் வாழ்ந்திருக்க கூடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து இல்லைனாலும் நாகரிக வளர்ச்சியில் ஓரளவுக்கு முன்னேறி இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. தேவனுடைய சமூகத்தை வைத்து துரட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஏனோக்கு மட்டும் பின்வர இதில் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை பிடிச்சி கடவுளோட சஞ்சரித்து விட்டாருன்னு பார்க்குறோம். அவர் வந்து கடவுளோட சஞ்சரித்தாருன்னு பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா யாபால். இவர் வந்து கூடாரங்களில் வழி வசிப்பவர்களுக்கு மந்தை மேய்ப்பவர்களுக்கும் இவன் தகப்பனானான். விவசாயம், மேய்ப்பு தொழில், வளர்ச்சி இதில் வந்து இவன் ஒரு தகப்பனாயிருந்தான். யூபால் சுரமண்டலம், நாகசுரம் போன்ற இசை கருவிகளையே வாசிக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருந்தான். கலை மற்றும் இசை வளர்ச்சியில் ஈடுபட்டு இருந்தான். தூபால் காயின் வந்து பார்த்தோன்னா பித்தளை, இரும்பு போன்ற ஆயுதங்களை கருவிகளையும் செய்கிறவர்களுக்கு முன்னோடியானான். தொழில்நுட்பம் மற்றும் போர் கருவிகளை வந்து இவன் செய்தானாம். இந்த லாமேக் வந்து காயின் 7ஆம் தலைமுறை. இவன் வந்து 2 மனைவிகளை திருமணம் செய்து முதல் மனிதன் மற்றும் காயினை விட கொடூரமானவனாக பழிவாங்கும் குணமுடையவனாக இருந்தானா. இந்த லாமக்கு வந்து 2 மனைவியை வச்சுருக்கான். அந்த 2 மனைவியை வைத்த திருமணம் செய்த முதல் மனிதனா மற்றும் காயினையே விட வந்து அவங்க அப்பாவே மிஞ்சிட்டாருன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவை விட வந்து கொடூரமான பழி வாங்கும் குணமுடையவனா. சோத்திரம் இயேசுப்பா. ஆனால் என் வாழ்விற்கான பாடங்கள் பார்க்கும்போது இருதயத்தின் எண்ணமே முக்கியம். கோபத்தை ஆற கற்றுக்கொள்ளுங்கள். இருதயத்தின் எண்ணம், அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அவனோட காணிக்கை ஏற்கப்படலைன்னு அவனுக்கு கோபம் இருந்ததே தவிர அவன் எதற்காக என்று யோசிக்கல. அந்த ஒரு காரியத்தை யோசிச்சிருந்தானா இன்னைக்கு காயின் ஆபேல் கதையே வேற மாதிரி நம்ம படிச்சிருக்க கூடும். அவன் தேவனோட சமூகத்தில் இருந்திருப்பான். பிள்ளைகள் ஒரு சமூகத்தில் வளர்க்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உலகத்தரமான ஆசீர்வாதங்கள் முக்கியம் கிடையாது. தேவனோட ஆசீர்வாதமே இல்லாமல் வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? அவர் சமூகத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறதுல என்ன ஒரு பிரயோஜனம்? அதுக்கு உயிர் இல்லாமல் வாழ்றதோ தன்னோட சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த கொஞ்சம் அந்த அவன் இருதயத்தின் எண்ணத்தை வந்து அவன் சீர் செய்து தேவனுக்காக பரிசுத்தமாக தேவனுக்கோட மகிமைப்படுத்த அவன் செய்திருந்தானா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கோபத்தை ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை அடக்கணும். நம்ம கோபங்களை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளே அறியாமல் நிறைய காரியங்களை செய்து விடுகிறோம். பின்பு வந்து அந்த கோபம் தணிஞ்ச பிறகு உட்காந்து ஐயோ நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும் நம்ம யோசிக்க தொடங்குறோம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஆளுகை செய்வதுன்னு பார்த்தோன்னா தேவனால் மாத்திரமே அதை அந்த பொறுமையை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அவரிடத்தில் கேட்கணும். அவரிடத்தில் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபங்கள் வந்து குறைந்து அதை நம்மளால் ஆள முடியும். கோபம் நம்மளை ஆளுவதை விட நம்ம அதை ஆள்வதில் மகிமை உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். ஆபேலோட இது ஏற்கப்படலைன்னா அதுக்கு அவன் ஒப்பிட்டானே தவிர அவன் ஏன்றதை யோசிக்கல. அப்படி ஒப்பிடுவதன் மூலம் இன்னும் தான் சஞ்சலம் உண்டாகுமே தவிர சமாதானம் உண்டாகாது. மற்றும் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ அதை வந்து அவனை தட்டி கழிச்சு அவன் ஏனோ தானோ என்று செய்தது நிமித்தமாக தான் இவ்வளோ பெரிய கஷ்டமும் பாவங்களும் நேர்ந்தது. கடைசியாக பார்த்தோன்னா திருந்துவதற்கு தேவன் வாய்ப்பு அளிக்கிறார். நம்ம பார்த்த பிரகாரம் தேவன் அவனுக்கு 2 முறை வாய்ப்பு அளித்தார். முதல் தடவை அவன் முகநாடி மாறிய போதே தேவன் எச்சரித்தார். அப்பவே ஒன்று எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு திருந்திருக்கணும். இல்லை அடுத்த முறை ஆபேலை கொன்று போட்ட பிறகும் தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். அவர் தெரியாமல் கேட்கல,
தெரிஞ்சுதான் கேட்குறாரு உன் சகோதரன் இனிமேல். அப்பயாவது அப்பா நான் பண்ணது தப்புன்னு காலில் விழாம அங்கேயும் போய் திமுறா நான் என்ன அவனை காவலாளியான்னு பேசவே தான் இவ்வளவு தண்டனைகளும் போராட்டங்களும் காயின் வாழ்க்கையில் இருந்தது. இன்று நாமும் கூட பல காரியங்களில் தேவனுக்கு சித்தமில்லாததை செய்ய ரொம்ப ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடும். ஆனால் அதுவே அவருக்கு சித்தமானது பிரியமானதை செய்வதில் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு தாமதம் இருக்குது. நம்ம மன வாஞ்சை குறைஞ்சு வருகிறது. அப்படி இல்லாமல் நம்ம வாஞ்சை உள்ளவர்களால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரோட நாமத்தை உயர்த்தும் வகையில் அவரை மகிமைப்படுத்தும் வகையில் செய்யணுமே தவிர மற்ற காரியங்களுக்காக அல்ல. நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுக்குற காரியங்கள் அவருக்கான கொடுக்குற நேரம் இதெல்லாம் தான் அவர் கேட்குறாரு. பொண்ணு பொருளோ நகையோ எடுத்துட்டு வான்னு ஏசப்பா கேட்கல. அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்கும்படியாய் அவர் கேட்குறாரு. அவரை அன்பு கூறும்படியாய் கேட்குறாரு. அவரோட பேசணும், அவரோட வார்த்தைகளை கேட்கணும். இதெல்லாம் தான் அவரோட ஆசையாக இருக்கே தவிர நீ பணம் கொண்டு வா, பொருள் கொண்டு வா, இது கொண்டு வான்னு அவர் கேட்கல. அவருக்கான நேரத்தை செலவிடணும். அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அவரில் நம்ம அன்பாக இருக்கணும். அப்போது அவர் நம்ம கொஞ்சம் உண்மையாக இருந்து கொஞ்சம் அன்பை கொடுத்தோன்னா அவர் அதை விட 100 மடங்கு நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தேவனோட சித்தத்தை அறிஞ்சு நடக்கணும். இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். கோவத்தை நம்ம அடக்க நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, ஏதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் கூட அப்பா ஏதோ இந்த காயினும் ஆபேலும் குறித்து கூட அப்பா நீ தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதை நாங்கள் அநேக விஷயத்தில் அப்பா அநேக இடத்துல அப்பா கேட்ட காரியம் தான் அப்பா. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் அப்பா இதை புதிதாக நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும் போது அப்பா ராஜா அவர்களை பற்றி மீண்டும் நாங்கள் படிக்கும் போது தியானிக்கும் பொழுது நீர் புதிய காரியங்களை எங்களுக்குள்ள அப்பா உட்பிரவேசிப்பீர்கள் என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில் கூட ராஜா தகப்பனே அந்த காயனுக்கு இருந்ததை போல எங்கள் மனதில் அப்பா பாவங்கள் இல்லாதபடி ராஜா அப்பா தகப்பனை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் ராஜா அப்பா கோபம் எங்களை ஆளுகை செய்யாமல் நாங்கள் அந்த கோபத்தை ஆளுகை செய்யும்படியா எங்களை நீ ஞானத்தினால் நிரப்பி அருளுங்க. உமக்கு உகந்ததை உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கள் மனம் ராஜா உமக்கு பிரியமானதை உண்மை சேவிப்பதிலே வாஞ்சி உள்ளதாக இருக்கவும் வேற எந்த உலகத்தரமான காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களோடு இருங்க ராஜா, எங்களோடு இருங்கப்பா. உங்களுடைய நாம பிரசன்னம் கிருபை அப்பா எங்களோடு இருக்கட்டும். கோபத்தை அப்பா நாங்கள் ஆளுகை செய்யும்படியா எங்களை மாற்றிடுங்க. நீரே எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். ஆமென்.